ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. மனதை கட்டுப்படுத்த எளிய வழி மூச்சு பயிற்சியா அல்லது ஸ்ரீ கிருஷ்ண நாம ஜபமா? பிராணஷ்ய சோதயேன் மார்க்கம் பூரகும்பகரே சகை பிரதிகூலேன வாசித்தம் யதாஸ்திரம சஞ்சலம். மொழிபெயர்ப்பு: யோகி பின்வரும் முறையில் சுவாசித்து உயர்நிலை காற்றின் வழியை சுத்தமாக்க வேண்டும். முதலில் அவர் மிக ஆழ்ந்து உள்ளிழுக்க வேண்டும். பின்னர் மூச்சை தக்க வைக்க வேண்டும். இறுதியாக வெளிவிட வேண்டும். அல்லது அந்த முறையை நேர்மாறாக்கலாம். யோகி முதலில் வெளிவிட்டு பின்னர் மூச்சை வெளியில் தக்க வைத்து இறுதியாக உள்ளிழுக்க முடியும். இவ்வாறு செய்யப்படும் போது மனம் உறுதி கொண்டு வெளிப்புற தொல்லைகளிலிருந்து விடுபடுகிறது. பொருளுரை: இத்தகைய சுவாசிக்கும் பயிற்சிகள் மனதை கட்டுப்படுத்தவும் அதை பரமபுருஷ பகவான் மேல் ஈடுபடுத்தவும் செய்யப்படுகின்றன. சவை மன கிருஷ்ண பதார விந்தையோ. பக்தராகிய அம்பரீஷ மகாராஜா தன் மனதை ஒரு நாளின் 24 மணி நேரமும் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் ஈடுபடுத்தி இருந்தார். கிருஷ்ண உணர்வு முறை என்பது ஹரே கிருஷ்ண என்பதை உச்சரிப்பதும் கவனமாக அந்த ஒலியை கேட்பதும் ஆகும். இதனால் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டதாக கூற முடியாத கிருஷ்ணருடைய பெயரினை உச்சரிக்கும் ஒலி அதிர்வின் மீது நம் மனமானது நிறுத்தப்படுகிறது. ஒருவர் தன் மனதை நேரடியாக கிருஷ்ணரின் பாத கமலங்களில் பதித்தால் உயிர்காற்றின் வழியை தூய்மைப்படுத்துவதற்கென விதிக்கப்பட்ட முறையால் மனதை கட்டுப்படுத்தும் உண்மையான நோக்கம் உடனே அடைய பெறுகிறது. ஹடயோக முறை அல்லது சுவாசிக்கும் முறை உடலை பற்றிய கருத்தில் மிகவும் ஆழ்ந்திருப்பவருக்கு சிறப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் ஹரே கிருஷ்ணாவை உச்சரிக்கும் எளிய முறையை நிகழ்த்துபவரோ மிகவும் எளிதாக கிருஷ்ண உணர்வில் மனதை பதிய வைக்க முடியும். உயிர் மூச்சின் வழியை தெளிவுபடுத்த 3 வேறுபட்ட செயல்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன: பூரக, கும்பக மற்றும் ரேசக. மூச்சை உள்ளிழுப்பது பூரக எனப்படும். அதை உள்ளே தக்க வைத்துக் கொள்வது கும்பக எனப்படுகிறது. இறுதியாக அதை வெளியிடுவது ரேசக எனப்படும். பரிந்துரைக்கப்பட்ட இந்த முறைகளை தலைகீழான முறையிலும் நிகழ்த்தலாம். வெளிப்பட்ட பிறகு ஒருவர் காற்றை சிறிது நேரத்திற்கு வெளியில் வைத்து பின்னர் உள் இழுக்கலாம். உள்ளிழுத்தல் மற்றும் வெளியிடுதலுக்கு காரணமான நரம்புகள் அறிவியல் நோக்கில் இடா என்றும் பிங்களா என்றும் அழைக்கப்படுகின்றன. இடா மற்றும் பிங்களா வழிகளை தூய்மைப்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால் மனதை உலக இன்பத்திலிருந்து திருப்புவதற்காகும். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல ஒருவர் மனமே அவரது பகைவனாகும். அதேபோல் ஒருவர் மனமே அவருக்கு தோழனும் ஆகும். அதன் நிலையானது உயிரினத்தின் வேறுபட்ட செயல் தொடர்புகளுக்கு ஏற்றபடி வேறுபடுகிறது. நமது மனதை நாம் உலக இன்பத்திற்கான எண்ணங்களில் திசை திருப்பினால் பின்னர் நமது மனம் ஒரு எதிரியாகிறது. நாம் நமது மனத்தை கிருஷ்ணரின் பாத கமலங்களில் ஒருமுகப்படுத்தினால் பின்னர் நம் மனம் ஒரு நண்பனாகும். யோக முறைகளான பூரக, கும்பக மற்றும் ரேசக இவற்றால் அல்லது கிருஷ்ணர் எனும் பெயரின் ஒலி அதிர்வின் மீது மனதை நேரடியாக்கி நிறுத்துதல் மூலம் அல்லது கிருஷ்ணரின் மேல் நிறுத்துவதன் மூலம் அதே நோக்கம் நிறைவேறுகிறது. ஒவ்வொருவரும் சுவாச பயிற்சியினை செய்ய வேண்டும். அபியாச யோக யுக்தேன என்று பகவத்கீதையில் 8.8 கூறப்பட்டுள்ளது. இந்த முறைகளுக்கான கட்டுப்பாட்டின் தன்மையால் மனம் வெளிப்புற நினைவுகளில் சேதசானான்ய காமினா அலைபாய இயலாது. இவ்வாறு ஒருவர் தன் மனதை நிலையாக பரமபுருஷ பகவானின் மீது நிறுத்தவும் அவரை அடையவும் முடியும். இக்காலத்தில் யோக முறையின் பயிற்சியையும் மூச்சு கட்டுப்பாட்டையும் செய்வது மிகவும் கடினமானது. அதனால் சைதன்ய மகாபிரபு கீர்த்தனியா சதாஹரி என்று பரிந்துரைக்கிறார். ஒருவர் எப்போதும் பரமபுருஷ பகவான் ஆகிய கிருஷ்ணரின் புனித பெயரை உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் கிருஷ்ணர் என்பதே பரமபுருஷ பகவானுக்கு மிகவும் பொருத்தமான பெயராகும். கிருஷ்ணர் என்ற பெயரும் பரமனாகிய கிருஷ்ணரும் வேறுபட்டது அல்ல. அதனால் ஒருவர் தன் மனதை ஹரே கிருஷ்ணாவை உச்சரிப்பதிலும் கேட்பதிலும் ஒருமுகப்படுத்தினால் அதே பயன் கிட்டுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் அத்தியாயம் 28 பதம் 9. ஸ்லோகத்தின் முக்கிய குறிப்புகள்: சுவாச முறையும் தூய்மையும். யோகி பூரக, கும்பக, ரேசக முறைகளில் சுவாசித்து தன் உயிர்நிலை காற்றின் பிராணன் வழியை சுத்தமாக்க வேண்டும். பிராணாயாமத்தின் 2 வழிகள். நேர்வழி: முதலில் மிக ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுக்க வேண்டும், பூரக. பின்னர் மூச்சை உள்ளே தக்க வைக்க வேண்டும், கும்பக. இறுதியாக மூச்சை வெளிவிட வேண்டும், ரேசக. தலைகீழ் வழி: முதலில் மூச்சை வெளிவிட்டு பின்னர் மூச்சை வெளியில் தக்க வைத்து இறுதியாக உள்ளிழுக்க வேண்டும். பயிற்சியின் நோக்கம்:
இம்முறையால் மனம் உறுதி கொண்டு வெளிப்புற தொல்லைகளிலிருந்து விடுபட்டு பரமபுருஷ பகவான் மீது நிலை பெறுகிறது. அம்பரீஷ மகாராஜாவின் முன்மாதிரி. தூய்மையான பக்திக்கு உதாரணமான அம்பரீஷ மகாராஜா தன் மனதை ஒரு நாளின் 24 மணி நேரமும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் நேரடியாக ஈடுபடுத்தி இருந்தார். கிருஷ்ண உணர்வின் எளிமை. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதும் கவனமாக கேட்பதுமே கிருஷ்ண உணர்வு முறையாகும். ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாம ஒலி அதிர்வு அவரிடமிருந்து வேறுபட்டதல்ல என்பதால் இம்முறையில் மனம் நேரடியாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் நிலை பெற்று பிராணாயாமத்தின் உண்மையான நோக்கம் உடனே அடையப்பெறுகிறது. பரிந்துரைக்கப்படும் தகுதி. ஹடயோக அல்லது சுவாச முறையானது உடலை பற்றிய கருத்தில் மிகவும் ஆழ்ந்திருப்பவருக்கு, தேகாத்ம புத்தியுடையவருக்கு சிறப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் ஹரே கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கும் எளிய முறையை பின்பற்றுபவர்கள் மிக எளிதாக ஸ்ரீ கிருஷ்ண உணர்வில் மனதை பதிய வைக்க முடியும். இடா மற்றும் பிங்களா நரம்புகள். உள்ளிழுத்தல் மற்றும் வெளியிடுதலுக்கு காரணமான நரம்புகள் அறிவியல் நோக்கில் இடா மற்றும் பிங்களா எனப்படுகிறது. இந்த வழிகளை தூய்மைப்படுத்துவதன் நோக்கம் மனதை உலக இன்பத்திலிருந்து திருப்புவதற்கே ஆகும். மனமே நண்பன், மனமே எதிரி. பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளபடி மனம் உலக இன்பங்களில் திசை திரும்பினால் அது எதிரியாகிறது. அதே மனம் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் ஒருமுகப்படுத்தப்பட்டால் அதுவே நமக்கு நண்பனாகிறது. அபியாச யோகம். பகவத்கீதை 8.8. ஒவ்வொருவரும் சுவாச பயிற்சியினை செய்ய வேண்டும் என்று பகவத்கீதை கூறுகிறது. இக்கட்டுப்பாட்டால் மனம் வெளிப்புற நினைவுகளில் அலைபாயாமல் நிலையாக பரமபுருஷ பகவானை அடைந்து அவரை அடைய முடியும். கலியுக பரிந்துரை. இக்காலத்தில் கலியுகத்தில் யோக பயிற்சியையும் மூச்சு கட்டுப்பாட்டையும் செய்வது மிகவும் கடினமானது. எனவேதான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கீர்த்தனீய சதாஹரி, அதாவது எப்போதும் பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நாமியினுடைய அபேதம். ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற பெயரும் பரமனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் வேறுபட்டது அல்ல. எனவே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதிலும் கேட்பதிலும் மனதை ஒருமுகப்படுத்தினால் கடினமான யோக முறைகளால் கிடைக்கும் அதே பயன் மிக எளிதாக கிட்டுகிறது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.